சம்மர் லீவ் மட்டும் ஸ்டார்ட் ஆகலைங்க. வெயிலும் வந்து ரொம்பவே அதிகமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வீட்டு லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தாங்க. ஸோ நேற்று வந்து நான் சூப்பராக ஒரு தயிர் சாதம் மாதுளப்பழம்லாம் போட்டு செஞ்சேங்க. இதுக்கு சைட் டிஷ்னாலே வந்து உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்குல எப்படி செஞ்சாலும் சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ஆனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு பொரியல் மாதிரி செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா சித்தி வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்களே வந்து சடனாக வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கின்னி பழம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரசகுல்லா வந்து கொண்டு வந்திருந்தாங்க சித்திங்க 2 பேருமே. ஸோ இது கூட வந்து பன் பட்டர் ஜாம், இது ஆல்ரெடி நிறைய வந்து காலி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் போல் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது தாங்க நம்மளுடைய நேற்றைய ரொட்டீன் விலாக். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரசகுல்லா இந்த மாதிரி வெயிலில் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் வெயிலுக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஐயா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.